சீமான் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி பேசும்போது பிராமண கடப்பாறையை கொண்டு நாங்க திராவிடத்தை வீழ்த்துவோம் அப்படின்ற பொருள்ல பேசினார் இல்லையா? சோ ஏறக்குறைய அதே அர்த்தத்துல விஜயும் பேசுறாரு. பட் இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் தன்னை ஒரு மாற்று அரசியலுக்கான சக்தியா பாக்குறாரு. ஏன் நாங்க தமிழ்நாட்டுல மாற்று அரசியலை கொண்டு வர போறோம் அப்படின்றத அவர் பேசுறாரு. ஆனா இங்க அவர் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் பார்த்தோம்னா பழைய ஆயுதமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலை நம்ம பெரியாரோட ஒப்பிடவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பார்த்தோம்னா முழுமையா பணத்தை சுத்தியே செயல்பட்டு இருக்கு. விஜய் அவர்கள் திராவிட அடித்தளத்தை கை வைக்க மாட்டேங்கிறார். ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம பார்த்தோம்னா அவர் திமுகவை ஒரு கட்சியா விமர்சிக்கிறாரே தவிர திராவிடம் அப்படின்ற சித்தாந்தத்தை எதுக்க மாட்டேங்கிறார். சோ அதனால திராவிட தலைவர்கள் எல்லாத்தையுமே ஏத்துக்கிறார். எம்ஜிஆர் ஏத்துப்பாரு, ஜெயலலிதா அவர்கள் ஏத்துப்பாரு, அண்ணா அவர்களை ஏத்துப்பாரு, பெரியாரை ஏத்துப்பாரு, திராவிட சித்தாந்தத்தை ஏத்துப்பாரு, எல்லாத்தையும் ஏத்துப்பாரு. திமுகவை மட்டும் ஏத்துக்க மாட்டார். ஒருத்தர் பிராமணரா இருக்கார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் அட்டாக் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் பிராமணர் இல்ல, யாரா இருந்தாலும் சரி, அவரோட அடையாளத்தை மட்டுமே அடிப்படையா வச்சு அவரோட இன அடையாளமா இருக்கலாம், மத அடையாளமா இருக்கலாம், சாதிய அடையாளமா இருக்கலாம், இந்த விஷயங்களை மையமா வச்சு அவரை அட்டாக் பண்றதுன்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான். அரசியல்ன்றது 365 நாளும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நீங்க அதை சுருக்கிட்டீங்க. வெறுமனே திமுக எதிர்த்து சண்டை போடுறது மட்டும்தான் அரசியல் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. அதிமுகவை பலவீனமா புற்றை பண்ணும்போது அதிமுக வாக்குகள் இங்க வரும். நீங்க அதிமுகவை நம்பாதீங்க. நிஜமாவே திமுகவை சண்டை போடுறது நான் தான். சோ திமுகவை எதிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு வாக்கு போடுங்க அப்படின்றதுதான் விஜயோட மெசேஜா இருக்கு. பணம் சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது தப்புனா விஜயும் தப்பு தான். திராவிட கட்சிகளுக்கு தமிழ் மேல ஒரு சின்ன அவர்ஷன் இருக்கு அப்படின்றதான் என்னோட பார்வை. பேருந்துல பேர் இல்லைன்றதை விடுங்க, இரு கட்சிகளிலே தமிழ். விஜய் அவர்களோட அரசியல் செயல்பாடு திமுகவுக்கு லாபம் தான். அவர் திமுக எதிர்த்து பேசுற மாதிரி இருந்தாலும் விஜய் அவர்களோட அரசியலால பாதிப்பு அதிமுகவுக்கு தான். ஏன்னா திமுக எதிர்ப்பு அரசியல் பேசினா அதிமுகவுக்கு தான் பாதிப்பு. நீங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு புரட்சியாளர் அன்னைக்கு இருக்க முடியாது. அது வேற ஒரு காலகட்டம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு விமர்சன பார்வையோட பாக்குறாங்க. பாக்குறது மட்டும் இல்லாம அவரோட எல்லாத்துக்கும் மோதிக்கிட்டு இருக்காங்க. இது தேவையில்லை. இது பண்றதால பொலிட்டிக்கலா திராவிட கட்சிகளுக்கு தான் சிக்கல் வரும். நிஜமாவே உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை தான் நீங்க என்ன பண்ணிருந்திருக்கணும். சொல்றீங்கல்ல நீட் விலக்கு வாங்கி தரலன்னு. அப்ப நீங்க இந்த 2 வருஷம் என்ன பண்ணீங்க? அதுக்கு எதிராக என்னெல்லாம் உங்க செயல்பாடுகளில் ஈடுபட்டீங்க? எத்தனை போராட்டங்கள் நடத்தினீங்க? திமுக மேல என்ன அழுத்தங்கள்லாம் போட்டீங்க? அரசியல் இப்படி ஒரு காரியம் நடந்ததே கிடையாது. இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில இப்படி ஒரு காரியம் நடந்தது கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்கு போய் 41 பேர் இறந்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய அசம்பாவிதத்தை நிகழ்த்திட்டு அது நடக்காத மாதிரி நீங்க தூக்கி போட்டு போறீங்க. நீங்க மற்றவனுக்கு பிரச்சனைனா வருவீங்க. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் கேப்ரியல் சார் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம் சார். சார், விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசுறப்போ தந்தை பெரியார் அவரை பத்தி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ஈரோடில் பிறந்த தந்தை பெரியார், ஈரோடின் கடப்பாறை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ எல்லாம் என்ன கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கொள்கை தலைவரோட ஹிஸ்டரி கூட விஜய் அவர்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சார்? அதான் இப்போ சீமான் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி பேசும்போது பிராமண கடப்பாறையை கொண்டு நாங்கள் திராவிடத்தை வீழ்த்துவோம் அப்படின்ற பொருளில் பேசினார் இல்லையா? ஸோ ஏறக்குறைய அதே அர்த்தத்தில் விஜயும் பேசுகிறாரு. பட் இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் தன்னை ஒரு மாற்று அரசியலுக்கான சக்தியாக பார்க்குறாரு. ஏன் நாங்கள் தமிழ்நாட்டில் மாற்று அரசியலை கொண்டு வர போகிறோம் அப்படின்றதான் அவர் பேசுகிறார். ஆனால் இங்கே அவர் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் பார்த்தோம்னா பழைய ஆயுதமாக இருக்குது. ஸோ இங்கே ஏற்கனவே திராவிட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் மாற்றம் கொண்டு வரணும்னா சித்தாந்த மாற்றம் தேவை. திராவிடத்துக்கு மாற்ற வேற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வரணும். ஸோ நீங்கள் அதே பழைய சித்தாந்தத்தை தான் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. நீங்கள் அதே திராவிடம், அதே பெரியாரியம், இந்த விஷயத்தை தான் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ பெரிய சித்தாந்த ரீதியாக எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் திராவிட அடித்தளத்தை கை வைக்க மாட்டேங்கிறார். ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம பார்த்தோம்னா அவர் திமுகவை ஒரு கட்சியா விமர்சிக்கிறாரே தவிர திராவிடம் அப்படின்ற சித்தாந்தத்தை எதுக்க மாட்டேங்கிறார். சோ அதனால திராவிட தலைவர்கள் எல்லாத்தையுமே ஏத்துக்கிறார். எம்ஜிஆர் ஏத்துப்பாரு, ஜெயலலிதா அவர்கள் ஏத்துப்பாரு, அண்ணா அவர்களை ஏத்துப்பாரு, பெரியாரை ஏத்துப்பாரு, திராவிட சித்தாந்தத்தை ஏத்துப்பாரு, எல்லாத்தையும் ஏத்துப்பாரு. திமுகவை மட்டும் ஏத்துக்க மாட்டார். ஸோ ஒரு சிம்பிளா சொல்ற விஷயம் என்னன்னா, திராவிடம் ஓகே, திமுக ஓகே இல்லை. ஸோ சிஸ்டமிக் சேஞ்சுமாங்கல்ல, அதுக்கான ஒரு அரசியல் கட்சியா தாவேகா இல்லை.
ஸோ அந்த அந்த திராவிட அடித்தளத்தில் கை வச்சிடக்கூடாதுன்றதுல விஜய் ரொம்ப கவனமாக இருக்கார் ஸ்டார்டிங்ல இருந்து. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழைய இன்டர்வியூஸ்லையும் பேசியிருக்கேன், விஜய் அவர்களோட அரசியல் செயல்பாடு திமுகவுக்கு லாபம் தான். அவர் திமுக எதிர்த்து பேசுகிற மாதிரி இருந்தாலும் விஜய் அவர்களோட அரசியலால் பாதிப்பு அதிமுகவுக்கு தான். ஏன்னா திமுக எதிர்ப்பு அரசியல் பேசினா அதிமுகவுக்கு தான் பாதிப்பு. இன்றைக்கும் அந்த விஷயத்தை தான் அவர் பண்ணார் ஈரோட்லேயும். அதை பண்ணுறது மட்டும் இல்லாமல் சித்தாந்த ரீதியாக திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது. திமுகவோட ஐடியாலஜிஸ் இருப்பாங்கல்ல, பெரியாரா இருக்கலாம், அண்ணாவா இருக்கலாம். ஸோ திமுகவோட இந்த ஐடியாலஜிஸையும் நம்ம பாதுகாக்கணும். அதுவும் குறிப்பா சீமான் மாதிரியான ஆட்கள் அவங்களை அட்டாக் பண்ணும்போது அதை கூட அனுமதிக்க கூடாது. ஸோ சீமான் அவர்கள் திராவிடத்தை தாக்குறாருன்னா அப்ப இங்க உள்ள புகுந்து இல்ல பெரியார் தான் முக்கியன்றதை நிறுவுறதுக்கு விஜய் இப்போ உள்ள வரார். சார் நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்துட்டு இன்னைக்கு பேசினப்பவும் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் உங்களுக்கு மட்டும் சொந்தமான தலைவர்கள் இல்லை, எங்களுக்கும் அவங்க சொந்தம் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அண்ட் நீங்க பேசினப்பவே சொன்னீங்க இதனால டிஎம்கேக்கு இன்னுமே கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தான் வரும் அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருக்க கட்சிக்கு இது வந்துட்டு இன்னுமே ஸ்ட்ரென்த்து தானே சார் கூட்டும். எந்த கட்சிக்கு சொல்றீங்க நீங்க? சார் ஆல்ரெடி அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் வந்துட்டு கொள்கை தலைவர்களா வச்சிருக்காங்க அப்படின்றப்போ அவங்க ஆல்ரெடி வளர்ந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் அப்படின்றப்போ அந்த கட்சிக்கு இன்னும் தானே ஸ்ட்ரென்த்தை ஏற்றும். இப்போ விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு தான். தலைவர்கள் எல்லாருக்கும் சொந்தம் தான். திமுகவுக்கு தான் சொந்தம், அதிமுகவுக்கு தான் சொந்தம் அப்படின்றது கிடையாது. ஆனால் இப்போ ஒரு தலைவரை நம்ம கொண்டாடுறோம் இல்லாட்டி கையில் எடுக்கிறோம்னா அதை உணர்வுபூர்வமாக நம்ம செய்யணும். நமக்கு நிஜமாவே அந்த கொள்கை மேலே ஒரு பிடிப்பு இருக்கணும். அந்த தலைவரோட கொள்கைகள் இந்த விஷயத்தெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகிற விருப்பம் இருக்குது, அதனால நான் எடுக்கிறேன்னா ஓகே. ஆனால் நீங்கள் அஜெண்டாவோட நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, ஒரு சைடில் திராவிடம் சூப்பர் அப்படின்றத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, திராவிடம் ரொம்ப தேவை அவசியமான விஷயம்ன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ரெண்டாவது அவர் செய்ய முயற்சி பண்றது என்னன்னா, தொடர்ச்சியா அவர் வெளியே வரும்போதெல்லாம் அதை செய்யறாரு. விஜய் செய்ய முயற்சி பண்ற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அதிமுக பலவீனமா இருக்குன்ற பாயிண்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த அரசியல் எப்படின்னா, சண்டை திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான், சண்டை எங்க 2 பேருக்கும் தான். அதிமுகன்ற கட்சியே கிடையாது, அதை மதிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. அதுதான் அவரோட அரசியல். ஸோ அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அதிமுகவை பலவீனமா பொற்றே பண்ணும்போது அதிமுக வாக்குகள் இங்க வரும். நீங்க அதிமுகவை நம்பாதீங்க, நிஜமாவே திமுகவை சண்டை போடுறது நான் தான். ஸோ திமுகவை எதிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு வாக்கு போடுங்க அப்படின்றது தான் விஜயோட மெசேஜா இருக்கு. இதோட அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, விஜய் என்ன செய்யறாருன்னா, அதிமுகவோட தலைவர்கள் இருக்காங்கல்ல, லெஜெண்டரி லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாத்தையும் அவர் கைக்குள்ள போடுறாரு. ஸோ உங்களுக்கு பிடித்த அந்த தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, எம்ஜிஆர் அவர்களா இருக்கலாம், ஜெயலலிதா அவர்களா இருக்கலாம், அவங்கெல்லாம் இங்கேயும் இருக்காங்க. ஸோ நீங்க அதிமுகவுக்கு தான் ஓட் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்க எங்களுக்கே ஓட் போடுறீங்க அப்படின்ற இடத்துக்கு அதிமுக கொண்டு போறாரு. ஸோ விஜய் செய்ய முயற்சி பண்றது திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது விஜயோட நோக்கம் கிடையாது, அதிமுக ஓட்டை இங்க கொண்டு வர்றது. ஸோ பாதிப்பு அதிமுகவுக்கு தான். அந்த விஷயத்த முயற்சி பண்றாரு. ஒன்று அதிமுக ஓட்டை உடைக்கணும், அதை செய்யறதுக்கு அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்ற தோற்றத்தை ஏற்படுத்தணும். ரெண்டாவது அந்த வாக்குகளை கொண்டு வரதுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கைப்பற்றணும். இந்த விஷயத்த பண்றாங்க. ஸோ இது தவறு. உங்களுக்கு நியாயமான அரசியல் இருக்கு, எம்ஜிஆரோட அரசியல் மேல பெரிய பிடிப்பு இருக்கு, இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க எம்ஜிஆர் கையில் எடுங்க. ஆனா நீங்க அஜெண்டாவோட இங்க செயல்படுறீங்க, அப்ப அதை நம்ம பேச வேண்டியது இருக்கு. அதுதான் இங்க நடக்குது. சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பேசினப்போ சொன்ன இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பெரியார் அவருக்கு எவ்வளோ பவர் இருந்தும் அவர் சம்பாதிக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இது கேட்கறப்போ அடிப்படையிலே தவறு அப்படின்ற மாதிரி இருக்கு சார். ஏன்னா பெரியார் மணியம்மை காலேஜ் அண்ட் பேர் வைக்கிறதுக்குலாம் நான் காசு வாங்குவேன்னு சொல்லி பெரியார் அவர்களே சொல்லியிருக்காரு தானே சார். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சரியானதா இருக்குமா? பணம் சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது தப்புனா விஜயும் தப்பு தான். விஜய் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காருல, தமிழ்நாட்டில் பெரிய ஒரு பணக்காரராக இருப்பார், பெரிய செல்வந்தராக இருப்பார். ஸோ இது ரொம்ப அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட். பெரியார் அவர்கள் பணம் சம்பாதிக்காததால நல்ல தலைவர்னா நீங்க மோசமான ஆள். நீங்க நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கீங்க. ஸோ பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது, விஜய் பணம் சம்பாதிக்கிறதுலையும் தவறு கிடையாது. ஆனால் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்க கூடாது. நிறைய நேரங்களில் அரசியல்வாதிகள் அந்த முறையில் தான் சம்பாதிக்கிறாங்க. அந்த முயற்சிகளை யாராவது எடுத்தாங்கன்னா அதை நம்ம எதிர்க்கணும். மற்றபடி ஜென்ரலாக பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது, சட்டவிரோதமான காரியமே கிடையாது. தமிழர்கள் நல்லா பணம் சம்பாதிக்கணும், விஜய் மாதிரியான நாட்டில் அதை சொல்லிக் கொடுக்கணும் மக்களுக்கு. தமிழர்களே நீங்கள் இந்த மாதிரி பணம்ன்றது தப்பு அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. நம்ம ஆளுங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, பணம் என்ன சார் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், பணமா அன்பு தான் முக்கியம்னா நம்ம ஆளுங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. தமிழர்களுக்கு அந்த விஷயம் உள்ள ஏறிடுச்சு. பணம்ன்றது ஏதோ மோசமான விஷயம் மாதிரி. பணம்ன்றது நல்ல விஷயம் தான், பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிச்சாதான்
தனிப்பட்ட தமிழன் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். தனி நபராக தமிழர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் தமிழ் மக்கள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ பணம் அவசியம்தான். பெரியார் அவர்களை பொறுத்தளவில் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி டொனேஷன்ஸ் வாங்கியிருக்கலாம். டொனேஷன்ஸ் வாங்கும்போது தானே ஒரு இயக்கத்தெல்லாம் கட்ட முடியும். அந்த விஷயத்தை அவர் செய்திருக்கலாம். பட் ஓவராலாக திராவிடத்தை நான் பர்சனலாக ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் பெரியார் அவர்கள் ஒரு மணி ட்ரிவன் இண்டிவிஜுவலாக நான் பார்க்கல. பெரியார் அவர்கள் ஒரு மணி ட்ரிவன் இண்டிவிஜுவல் கிடையாது. அவருக்கு ஒரு அரசியல் இருந்தது. பணத்துக்காக செயல்பட்ட ஒரு இண்டிவிஜுவலா பார்க்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலை நம்ம பெரியாரோட ஒப்பிடவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பார்த்தோம்னா முழுமையா பணத்தை சுத்தியே செயல்பட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம பெரியாரை ஃபிட் பண்ண முடியாதுன்னு பார்க்குறேன். சார் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, களத்துல இல்லாதவங்க, களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்களெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது யாரு சொல்லியிருக்காரு சார்? அப்படியே இன்டைரக்டா சீமான் அவர்களை வந்துட்டு குத்துற மாதிரி இருக்கே. உங்களுக்கு எப்படி? எனக்கு என்னமோ அதிமுகவை தான் சொன்னார்னு எனக்கு தெரியுது. ஸோ நாங்கள் யாரை பற்றி பேசணும்னா நீங்கள் சொல்லக்கூடாதுன்றதை பற்றி பேசியிருக்காரோ. ஸோ எல்லாரை பற்றி நாங்கள் பேச முடியாது, களத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி மட்டும்தான் நாங்கள் பேச முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. ஸோ ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது இல்லையா, திமுகன்ற கட்சி பெயரை மட்டும்தான் சொல்றாரு, பாஜக பெயரை கூட யூஸ் பண்ணல. போன தடவை அவர் பேசும்போது என்ன சொன்னாரு, ஒன்றிய அரசுன்னு சொன்னாரே தவிர பாஜகன்ற பேரை அவரு தவிர்த்தார். ஸோ அப்போ ஏன் திமுகன்ற பேரை மட்டும் யூஸ் பண்றீங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்தது. அதுக்கு பதிலளிக்கும் விதமாக இங்கே பேசியிருக்காரு. நாங்கள் களத்தில் யார் இருக்காங்களோ அவங்க கூட மட்டும்தான் மோதுவோம், களத்திலேயே இல்லாதவங்களை பற்றிலாம் நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்ற பாயிண்ட்டை அவர் சொல்றார். இதுவும் கரெக்டான விஷயம் கிடையாது. இது நீங்க அரசியலை வெறுமனே தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயமா நீங்க பார்க்க கூடாது. அரசியல்ன்றது 365 நாளும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நீங்க அதை சுருக்கிட்டீங்க. வெறுமனே திமுக எதிர்த்து சண்டை போடுறது மட்டும்தான் அரசியல் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. அதுவும் குறிப்பா களத்துல திமுக தான் இருக்காங்க. நீங்க எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பேசிட்டு இருக்கீங்க. நாங்க திமுகவோட தான் போட்டி போடுறோம், அதனால நாங்க திமுக பத்தி தான் பேசுவோம். அது கிடையாது. களத்தில் 1008 பிரச்சனை இருக்கு. அதை பத்தி பேசும்போது நீங்க திமுகவை பத்தி பேசணும், அதை பத்தி பேசும்போது நீங்க பாஜகவை பத்தியும் பேசணும், இஷ்யூஸை பேசும்போது நீங்க அதிமுகவை பத்தியும் பேசணும், நீங்க எல்லாத்த பத்தியும் பேசணும். நீங்க ஜெயிக்கிறதுக்காக மட்டும் பேசுறது கிடையாது. நீங்க உங்களை ஜெயிக்க வைக்கிற தமிழ் மக்களோட வேலை கிடையாது. ஸோ நீங்க அரசியல்னு வரும்போது எல்லாத்தையுமே பேசணும். ஸோ இவங்களோட அரசியல் பார்வையை பார்த்தோம்னா ரொம்ப குறுகிய ஒரு பார்வையா இருக்கு. நான் ஜெயிக்கணும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை. களத்துல இப்ப யார் இருக்கா, திமுக அதிகாரத்தில் இருக்காங்க, அவங்கள எதிர்த்து நான் பேசணும், அப்பதான் நான் பவருக்கு வர முடியும். இவ்வளவுதான் உங்க அரசியல். அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. ஸோ அதனால இது ரொம்ப பேசிக்கான விஷயமா இருக்கு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வெளிப்பாடு தான். இது ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்றதுக்கான விஷயம் தான். அதனால இது ஒரு பெரிய விஷயமா ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத தாண்டி அவர் மேல முன்னாடி இருந்தே ஒரு விமர்சனம்னா விஜய் அவர்களுக்கு அரசியல் புரிதல் சரியா இல்லை அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா இந்த ஒரு விமர்சனம் சரிதான்னு எடுத்துக்கலாமா சார்? விஜய் அவர்களுக்கு டெஃபினட்டா அரசியல் புரிதல் பெருசா கிடையாது. ஏன்னா அவர் இப்போ பேசின விஷயங்களை வச்சு பார்க்கும்போது பெரிய அரசியல் புரிதலை வெளிப்படுத்தலை. ரொம்ப சாதாரணமான பேசிக்கான விஷயங்கள் தான் பேசுகிறாரு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில 1-2 பிரச்சனைகள் அவர் பேசுகிறார். மணல் கொள்ள பிரச்சனை இருக்குன்றாரு, அதே மாதிரி நீட் பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு, ஊழல் இருக்குன்றாரு. இந்த மாதிரியான பேசிக்கான பிரச்சனைகள் பேசுகிறார். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, அரசியல் புரிதல் உங்களுக்கு பெருசாக இல்லை, ரைட். ஆனால் அது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. அதை நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கற்றுக்கலாம், ஓரளவுக்கு நீங்கள் சரிப்படுத்திடலாம். ஆனால் உங்களுக்கு இன்டென்ஷன் இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கணும். உங்களுக்கு பெரிய அரசியல் புரிதல் இல்லைனாலும் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற இன்டென்ஷன் இருந்தா ஏதோ ஒன்று நீங்க கத்துப்பீங்க. ஆனால் உங்களோட செயல்பாடை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே. கரெக்டாக எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் வெளியே வரீங்க. வெளியே வரும்போதும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இதே அஜெண்டா தான். அதிமுகவை பலவீனமாக காட்டணும், திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோன்ற இமேஜை மெயின்டைன் பண்ணணும், டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்ற அந்த நரேட்டிவை செட் பண்ணணும். அப்புறம் அதிமுகவோட அந்த சில முக்கியமான தலைவர்களை கையில் எடுக்கணும், அந்த ஓட்ஸை ஃபுல்லாக இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணணும். இவ்வளோதான் உங்களோட பாலிடிக்ஸாக இருக்குது. இது ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ மக்கள் மேலே உங்களுக்கு எந்த அக்கறையுமே இல்லை, எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்ற ஒரே நோக்கத்தோட இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்க. நிஜமாவே உங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை தான் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும். சொல்கிறீங்கல்ல நீட் விலக்கு வாங்கி தரலன்னு, அப்போ நீங்கள் இந்த 2 வருஷம் என்ன பண்ணீங்க? அதுக்கு எதிராக என்னெல்லாம் உங்கள் செயல்பாடுகளில் ஈடுபட்டீங்க? எத்தனை போராட்டங்கள் நடத்துனீங்க? திமுக மேலே என்ன அழுத்தங்கள்லாம் போட்டீங்க? அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஊழல் இருக்குன்னு நீங்க, அதுக்கு எதிராக என்ன பண்ணீங்க? மணல் கொள்ளை நடக்குதுன்றீங்க, அதுக்கு எதிராக என்ன பண்ணீங்க? ஸோ இஷ்யூஸ் நடக்கும்போது நீங்க மக்களோட நிக்கல. ஆனா உங்களுக்கு ஓட்டு வேணும், எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு வரும்போது அந்த இஷ்யூஸை கையில் எடுத்துட்டு ஈரோட்ல போய் நிக்கிறீங்க. அப்போ உங்களை ஜெயிக்க வைக்கிறதா இங்க மக்களோட பிரச்சனையா? மக்களோட பிரச்சனை வேற. மணல் கொள்ளை மக்களோட பிரச்சனை, ஊழல் மக்களோட பிரச்சனை. அதை பேசுறதா நீங்க அரசியலுக்கு வரணும்.
நீங்க ஜெயிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் பிரச்சனையை, மக்களோட வலியையும் பிரச்சனையையும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இங்க 7 கோடி தமிழர்களுக்கு வேலை இது கிடையாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எலெக்ஷனை இப்படி சுருக்கி வச்சிருக்காங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பேசுகிறப்பவும் கூட மக்களுக்கு ஒன்றுனா இந்த விஜய் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஆனால் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கவினோட மரணத்துக்கு வராத விஜய் அண்ட் இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு வராத விஜய், கரூர் விஷயம் நடந்தப்போ ஓடி ஒளிந்த விஜய், இந்த மாதிரி இருக்கிறப்போ மக்களோட பிரச்சனைகளுக்கு வந்து நிற்பாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் இப்படி சொன்னோன்னு சிரிச்சிங்களா நீங்கள்? கண்டிப்பாக சார். ஏன்னா தொடர்ந்து பல விமர்சனங்கள் பல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு இது ஆல்ரெடி அவருக்கு இருக்கிற விமர்சனமே அவர் வந்துட்டு சினிமா பாணியில பேசுறாரு அப்படின்றது தான். ஸோ இதுவும் ஆட் ஆன் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயம். இது வெறும் ஒரு பஞ்ச் டயலாக் தான். விஜய் அவர்கள் எந்தெந்த பிரச்சனைக்கு வெளியே வந்தாரு? ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். கரூருக்கு அவர் போனாரா? அவர் ஈரோடுக்கு வர முடியுது, கரூருக்கு போனாரா? எங்கெல்லாமோ போறாரு, கரூருக்கு அவர்னால போக முடியல. சரி ரைட்டு, கரூரில் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழ்நாட்டிலே நீங்கள் மகாபலிபுரம்னு நினைக்கிறேன் ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. அங்கே நீங்கள் ஓப்பனாக பேசுகிறீங்களா? அந்த மக்களை பற்றி பேசுகிறீங்களா? அந்த மக்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? உங்களை பார்க்க வந்த 41 பேர் இறந்துருக்காங்க. அப்போ நீங்கள் குறைந்தபட்சம் என்ன பண்ணணும், அந்த மக்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஒரு கண்ணீர் அஞ்சலி, கேண்டில் லைட்டோட ஃபோட்டோஸோட ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம்ல. அது கூட நீங்கள் பண்ணல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பப்ளிக் மீட்டிங் நடத்துறீங்க அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசலாம்ல. ஸோ நீங்கள் உங்களுக்காக இறந்தவர்களையே கொஞ்சம் கூட நீங்கள் மதிக்கல. அப்படி ஒரு விஷயமே நடக்கலைங்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் டீல் பண்ணுறீங்க. அந்த சாப்டர் அப்படியே எரேஸ் பண்ண பார்க்குறீங்க, அப்படியே அழிக்க பார்க்குறீங்க. நல்ல தலைவர்களாக இருந்தால் அவங்களுக்காக தியாகம் பண்ணவங்கள கைவிடவே மாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க, அப்படி ஒரு 41 பேர் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சைலண்டா அப்படி தூக்கி போட்டீங்க அவங்க எல்லாத்தையுமே. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இது சினிமாக்காரங்களோட செல்ஃபிஷ்னஸ். இது சினிமா துறையில நிறைய பேருக்கு ரொம்ப செல்ஃபிஷான இந்த ஆட்டிடியூட் இருக்கும். ஏன்னா ஆக்டிங்னாலே என்ன, நான் என்ன மையப்படுத்தி இருக்கும், நான் ஹீரோவா இருக்கணும், என்னோட ஸ்கிரிப்ட் பயங்கரமா இருக்கணும், எனக்கு 4 பாட்டு வேணும், 4 ஆக்ஷன் சீன் வேணும், நான் ஒரு மாஸ் ஹீரோவா தெரியணும், எல்லாம் உங்களை சார்ந்து யோசிச்சு பழகிருப்பீங்க. ஒரு ரசிகன் அங்கே கட் அவுட் வைக்க போகும்போது கீழே விழுந்தாங்கன்னா அவனை பற்றி யோசிக்க மாட்டீங்க, உங்களை பற்றி மட்டும்தான் யோசிப்பீங்க. ஒரு ரசிகர் அங்கே பாதிக்கப்படுறாருன்னா அதை அப்படியே கடந்து போய்கிட்டே இருப்பீங்க. மக்களுக்கும் ரசிகர்கள் மேலே பெரிய அக்கறை கிடையாது. அவங்க பாவம் பெரிய புரிதல் இல்லாதவங்க, படிக்காமல் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, லைஃப்பை வீணாக்கி நடிகர் படம் விட்டுருக்காங்க, அவங்களும் தூக்கி ஓரம் கட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்க, நீங்களும் கண்டுக்க மாட்டீங்க. ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா உங்களுக்காக 41 பேர் இறக்குறாங்க. அரசியல் இப்படி ஒரு காரியம் நடந்ததே கிடையாது. இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில் இப்படி ஒரு காரியம் நடந்தது கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்கு போய் 41 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய அசம்பாவியத்தை நிகழ்த்திட்டு அது நடக்காத மாதிரி நீங்கள் தூக்கி போட்டு போறீங்க. நீங்கள் மற்றவனுக்கு பிரச்சனைனா வருவீங்க, சரி ரைட்டு வருவீங்கன்னு வச்சுக்கோ. இது வரைக்கும் எத்தனை பிரச்சனைக்கு வந்தீங்க? இது வரைக்கும் ஒரு பிரச்சனை கூட வந்தது கிடையாது. ஸோ அதனால கூச்சமே இல்லாமல் ஸ்டேஜில் நின்று எல்லா பிரச்சனைக்கும் நான் வருவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்லாம் பேசும்போது என்ன தைரியம்னா, தமிழ் மக்கள் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அந்த அளவுக்குலாம் யோசிக்க மாட்டாங்கன்னு ஒரு தைரியத்தில் அவர் பேசிட்டு இருக்கார். ஆனால் தெரியல சார், எல்லாம் இப்போ எல்லா மக்களுக்கும் எல்லாம் புரியிற நிலைமையில தான் இருக்குது. இது எத்தனை நாளுக்கு போகும் அப்படின்றது தெரியல. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விஜயை வந்துட்டு முடக்க பார்க்குறாங்க டிஎம்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம், அவர் எந்த விஷயத்துக்கும் வெளியே வர மாட்டாரு, செலக்டடாக தான் வராரு அப்படின்றப்போ வெளியவே வராத ஒரு நபரை எப்படி முடக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு நபர் ஒரு ஈவெண்ட்டை ஒரு கட்சியை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, 41 பேர் இறந்துருக்காங்க, அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்ல, யாராவது பொறுப்பேற்கணும்ல. யாருமே பொறுப்பேற்காம கம்ஃபர்டபுளா விஜய் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டார். இவ்வளவு ஃப்ரீயா விஜய் யாருமே விட மாட்டாங்க. எப்படி இவ்வளவு ஃப்ரீயா அவரை விட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஸ்டார்டிங்லேயே அதுதான். இப்போ விஜய் அவர்கள் ரோட் ஷோ போகும்போது அந்த ரோட் ஷோவால் மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, இடையூறு ஏற்படுது, சாதாரண இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஆம்புலன்ஸ் போக முடியல, டிராஃபிக் ஆகுது, ஏர்போர்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க, கடைகளை சேதப்படுத்துறாங்க, பக்கத்து வீடுகளில் ஏறி குதிக்கிறாங்க, கரண்ட்டுக்கு பத்து மேலே ஏறுறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை, கடைகளை உடைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கும்போது விஜய்க்கு பர்மிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போவே அவரை ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கணும். அப்போ அந்த 41 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இங்கே நிற்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவர் அப்படி சொன்னாருன்னு, அவரை முடக்க பார்க்குறாங்க. என்ன முடக்க பார்க்குறாங்க? அவரை ஃப்ரீயாக செயல்பட விட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் ஃப்ரீயாக செயல்பட விட்டுட்டு இருக்காங்க.
இந்த மாதிரியான ஃப்ரீடம் யாருக்கும் கிடைச்சிருக்காது. விஜய்க்கு வெளியே வரதுல சிக்கல் இருக்கு. விஜய் பார்ட் டைம் பொலிட்டிஷியனா இருக்காரு. வாரத்துக்கு ஒரு தடவை 2 வாரத்துக்கு அவர் வெளில வந்துட்டு இருக்காரு. பிரச்சனை வரும்போது கம்ப்ளீட்டா ஓடி ஒளிஞ்சிடுறாரு, வெளியே வரதில்லை. அது எனக்கு என்னமோ கவர்மெண்ட் அவர் நெருக்குறாங்கலாம் தோணல. அவருக்கு அரசியல் பண்றதுல விருப்பம் இல்லை. நீங்க வெளியே வராம கூட 1000 அரசியல் பண்ணலாம். விஜய் மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஏகப்பட்ட வகையில் அரசியல் பண்ணலாம். நல்ல கருத்துக்களை நிறைய வழிகளில் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போகலாம். உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. கேட்கறதுக்கு எக்கச்சக்கமான மக்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா நான் அது எதுவும் பண்ண மாட்டேன். நான் 40,000 பேரை கூட்டுவேன். 40,000 பேரை கூட்டிட்டு அவங்கள 8 மணி நேரம் காக்க வைப்பேன். காக்க வச்சுட்டு 10 நிமிஷம் பேசி அனுப்பிடுவேன். அந்த 10 நிமிஷம் ஒழுங்கா பேசுவேனா? அதுவும் ஒழுங்கா பேச மாட்டேன். ஒரு பேப்பரை பார்த்து பேசுவேன். அதுலயும் 5 நிமிஷம் பச்சை டயலாக் தான் இருக்கும். மீதி ஒரு 4 நிமிஷம் தான் இஷ்யூஸ் இருக்கும். இஷ்யூஸையும் டீட்டெயிலா பேசுவேனா? இல்லை. அதுவுமே மேலோட்டமா ஒவ்வொரு இஷ்யூஸையும் படிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த லெவல்ல அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அதனால நினைத்தால் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் அது எதுவும் பண்ணல. ஏன் வெளியிலே உள்ளன்னு வச்சுப்போம். உங்களுக்கு இன்னும் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு பண்றதுக்கு. மக்கள்கிட்ட ஒரு கருத்தை கொண்டு போறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கு. ஆனால் அது எதுவும் பண்ணல. பாப்போம் சார் என்ன பண்றாங்கன்னு. இப்போ வெளியே வரலன்னு சொல்லி இப்போ ஃப்ரீக்வெண்டா கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க, பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து விஜய் வெளியே வரலன்னுலாம் யாருமே கேட்கல. விஜய் வெளியே வந்தாலும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ள இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் யாருக்குமே கவலை இல்லை. இங்க சிக்கல் என்னன்னா விஜய் மக்கள் அரசியல் பண்ணலன்றதான் கேள்வி. நீங்க ஒரு பொலிட்டீஷியன் சொல்லிக்கிட்டு மக்கள் அரசியல் பண்ணல. இப்ப 41 பேர் இறந்தப்ப விஜய் ரசிகர்கள் தான் சொன்னாங்க, நீங்க எல்லாம் விஜய் வரலன்னு சொன்னீங்க, இப்ப வந்துட்டார், வந்ததுக்கு அப்புறம் இப்படி நடந்துருச்சு, இப்ப குறை சொல்றீங்களே அப்படின்னு. விஜய் வெளியே வரணுன்றதெல்லாம் ஒன்றும் வேண்டுதல் ஒன்றும் கிடையாது யாருக்கும். வெளில வாங்கன்னு சொல்றது 41 பேரை கொல்றது கிடையாது. வெளியே வந்து அரசியல் பண்ணணும், மக்கள் அரசியல் பண்ணணும். சும்மா பிரச்சாரம் பண்றது, கூட்டத்தை கூட்டுறது, மாஸ் காட்டுறது அரசியல் கிடையாது. மக்களுக்காக கூட வந்து நில்லுங்க. அங்க நீங்க உங்களோட மாசை காட்டுங்க. மக்கள் பிரச்சனையில களத்துல இறங்கி நீங்க உங்களோட பவரை காட்டுங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுங்க. அது பண்றது கிடையாது. ஸோ அதனால வெளியே வாங்கன்னு சொல்றது விஜய் அவர்களோட முகத்தை பார்க்கறதுக்கோ விஜய் அவரோட மாசை பார்க்கறதுக்கோ சொல்றது கிடையாது. நம்ம அவரோட ரசிகர்கள் கிடையாது. அஃப்கோர்ஸ் சினிமாவில் வேணா ரசிகர்களா இருக்கலாம். ஆனா அரசியல்னு வரும்போது அவர் வெளியே வாங்கன்னு நம்ம சொல்றோம்னா அரசியல் ரீதியா செயல்படுங்க சார்னு சொல்றோம். சார், பாரதியார் விசஸ் பெரியார், சீமான் அவர்கள் செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மேடை பேச்சு ஒரு வாரத்துக்கு பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன் சார் இந்த அளவுக்கு பாரதியாரை வந்துட்டு திராவிடர்கள் எதிர்க்கிறாங்க? நான் பார்த்த அளவுல திமுக பெருசா பாரதியாரை எதிர்த்த மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் டிஎம்கேவோட லீடர்ஸ்லாம் பேசும்போது அவங்க பாரதியார் அவர்களை ஏற்றுப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான் பாரதியார் அவர்கள். அவருக்கு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டியால் பாரதியார் எதிர்த்தெல்லாம் பேச முடியாது, எதிர்த்து செயல்படவும் முடியாது. ஸோ மோஸ்ட்லி நாம் பார்த்த அளவுக்கு திமுகவும் சரி, திமுகவோட தலைமையும் சரி, திமுகவோட முக்கியமான பேச்சாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பாரதியாரை பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க. எங்கே பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம்னா திராவிட ஆதரவாளர்கள் இருப்பாங்க பாருங்க, எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மோஸ்ட்லி பேசும்போது பாரதியார் அவர்களை தரக்குறைவாக பேசுறது, திமுக ஆதரவாளர்கள் இருப்பாங்க சில பேர் பயங்கரமாக விமர்சிச்சு பேசுறது, இந்த விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப தரக்குறைவாக பண்ணுறாங்க. இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வேற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர். அவர்கிட்ட சில குறைகள் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கலாம், நிறைய குறைகள் இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவரை நீங்கள் அப்படியே இன்னைக்கு உங்களோட அந்த முற்போக்கு சிந்தனைக்கு உட்பட்டு செயல்படணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரிலாம் அவர் அந்த காலத்தில் செயல்பட்டு இருக்க மாட்டார். இதை பேஸ் பண்ணி பாரதியார் அவர்கள் மேலே இவ்வளோ விமர்சனங்கள் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் என்னன்னா திமுக தெரியும் பாரதியாரை நம்ம போய் விமர்சிக்கிறதால ஒரு பிரச்சனமும் கிடையாது. ஆனால் நீங்கள் விமர்சிச்சிங்கன்னா நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவான பேர் தான் பாரதியார் அவர்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன குழுக்களாக இருக்கலாம், சின்ன சின்ன சில தனியாக செயல்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, திராவிட ஆதரவாளர்கள் இருப்பாங்க. இவங்க பார்த்தோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான கேரக்டர்ஸ், இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ். இவங்க பார்த்தோன்னா பாரதியாரை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் திமுகவுக்கு எதிராக தான் போகும். இந்த மாதிரி இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திமுகவுக்கு எதிராக தான் போகும். நீங்க பாரதியாரை தப்பா பேசுறதால மக்களோட மனநிலையெல்லாம் மாறிட போறது கிடையாது. மக்களுக்கு நல்ல பார்வை உண்டு. ஆனா நீங்க இப்படிலாம் பேசுறதால திமுகவுக்கு தான் கெட்ட பேர் ஏற்படும். அந்த விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சார், பிறப்பால் பார்ப்பனார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் சங்கி அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்துறதை எப்படி சார் பார்க்கறது? ஏன்னா நிறைய விமர்சனங்கள் இருக்கு. பெரியாரோட ஒப்பிடும்போது பாரதியார் வந்துட்டு நிறைய தமிழுக்காக போராடி இருக்காரு, நிறைய பாடல்கள் இயற்றிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி இருக்கப்போ அவர் வந்துட்டு சங்கி அப்படின்ட்டு முத்திரை குத்துறதை எப்படி பார்க்கறது சார்? இப்போ பாரதியார் அவர்கள் தமிழர்களுக்கான அரசியல்னு அவர் கையில் எடுக்கல.
ஆனால் அவர் வாழ்ந்த காலகட்டமும் அப்போதான் அப்படிதான். இன்னைக்கு தான் தமிழ் தேசியம்லாம் வந்திருக்கு. அப்புறம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் திராவிடம் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. பாரதியார் வாழ்ந்த காலகட்டம் வேற. ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க அன்னைக்கு ஏன் பாரதியார் தமிழ் தேசியம் பேசல, ஏன் அவர் இந்திய தேசியம் பேசினார் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஸோ அது வேற ஒரு காலகட்டம். ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் பிராமணரா இருக்கார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் அட்டாக் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் பிராமணர் இல்லை, யாரா இருந்தாலும் சரி, அவரோட அடையாளத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு அவரோட இன அடையாளமாக இருக்கலாம், மத அடையாளமாக இருக்கலாம், சாதிய அடையாளமாக இருக்கலாம், இந்த விஷயங்களை மையமாக வச்சு அவரை அட்டாக் பண்ணுறதுன்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சொசைட்டியில் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்குது. அதுவும் ட்ரெடிஷ்னலாக திராவிடியன் பொலிட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிராமண எதிர்ப்பை மையமாக வச்சு அவங்களோட அரசியலை கட்டியிருக்காங்க. அந்த கல்ச்சர் பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பிராமணர்களை பின் பாயிண்ட் பண்ணி அட்டாக் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னைக்குமே இருந்தது கிடையாது. பட் ஓகே, ஒரு காலகட்டத்தில் பிராமணர்கள் கையில் அதிகமான அரசியல் அதிகாரம் இருந்தது, அவங்க சக்திக்கு மீறின அரசியல் அதிகாரம் இருந்தது, எண்ணிக்கையை தாண்டின அரசியல் அதிகாரம் இருந்தது. ஸோ அப்போ ரைட், அந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணுறீங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் தான் பவரே இருக்குது, நீங்கள் தான் அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு அதிகாரம் வந்ததுக்கு அப்புறமும் பிராமணர்களை டார்கெட் பண்ணுறீங்கன்னா அது என்ன? ஸோ அப்போ அது காரணம் என்னன்னா, உங்களோட இயலாமையை மறைக்கிறதுக்கு நீங்கள் பிராமணர்களை விமர்சிக்கிறீங்க. உங்ககிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை மக்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு, அது அம்பலப்படாமல் இருக்கிறதுக்கு பிராமணர்களை ஒரு பகடைக்காயா யூஸ் பண்ணுறீங்க, அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு காரணம் இருக்கு, ஒரு தேவை இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எதுவும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம். ரெண்டாவது, இந்த மாதிரியான அடையாளம் சார்ந்து அட்டாக் பண்றது ரொம்ப சீப்பான விஷயம், அது நாகரிகமான ஒரு விஷயமும் கிடையாது. கண்டிப்பா சார். சார், தமிழ்நாடு அரசு அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு தானே சார்? அப்படி இருக்கப்போ ரீசெண்டாக வந்துட்டு கர்நாடகா பேருந்துல வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தையை நீக்கியிருந்தாங்க. இப்போ என்னன்னா, தமிழ்நாடு மேலே இவங்களுக்கு என்ன அப்படி ஒரு வெறுப்பு அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் வருது சார். ஏன் இந்த மாதிரியான செயல்கள்லாம் பண்றாங்க? திராவிட கட்சிகளுக்கு தமிழ் மேல ஒரு சின்ன அவர்ஷன் இருக்கு அப்படின்றதான் என்னோட பார்வை. பேருந்துல பேர் இல்லைன்றதை விடுங்க, இங்க இருக்க கட்சிகள்லேயே தமிழ் இல்லையே. எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்த மாதிரி தானே பெயர்கள்லாம் இருக்கு. ஸோ எல்லா கட்சிகளோட பெயர்களையும் பார்த்தீங்கன்னா திராவிடம் இருக்கு, கம்யூனிசம் இருக்கு, எல்லாமே இருக்கு, இந்தியான்ற நேம் இருக்கு. ஆனால் தமிழ்ன்ற வார்த்தை எந்த கட்சி பேர்லையுமே இல்லையே. இந்த கட்சிகள்லாம் எங்க இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தாவேகா மாதிரியான கட்சிகள் வேற வழி இல்லாம தமிழக வெற்றி கழகம்லாம் பேர் வைக்கிறாங்க. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா திராவிடம்னு அதில் இருக்கும், தமிழ் இருக்காது. வரக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இப்படி தான் இருக்கும். இந்த கல்ச்சர் இன்னைக்கு தான் மாறுது. ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்கு, தமிழ் அடையாளம் முக்கியம் அப்படின்றது அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால அது நடக்குது. ஆனால் நம்ம யாருன்ற புரிதல் நமக்கு வேணும். நம்ம தமிழர்கள், அப்போ நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கட்சிகளும் தமிழ் கட்சிகளாக இருக்கணும். அவங்களோட செயல்பாடும் தமிழை ப்ரொமோட் பண்ணக்கூடிய செயல்பாடாக இருக்கணும். தமிழை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். தமிழை ப்ரொமோட் பண்ணாமல் அதை ஓரங்கட்டக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் தமிழர்கள், இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழர்களுக்கான கட்சிகள், நீங்கள் செய்யக்கூடிய அரசியலும் எனக்கான தமிழ் கல்ச்சருக்கான தமிழ் மொழிக்கான அரசியலாக தான் இருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. நேர் எதிரான ஒரு விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்கு. சரி, இதே மாதிரி தான் சார் இப்போ பராசக்தி படம், அது வந்துட்டு தமிழ் வேர்ஷன்ல தமிழ் வாழ்க அப்படின்ற மாதிரியான எழுத்துக்கள்லாம் இருக்கு சார். அதே தெலுங்கு வேர்ஷன் எடுத்துட்டோம்னா அதுல தெலுங்கு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின்னா, இது வந்துட்டு ஹிஸ்டரியே தமிழ் அப்படின்றப்போ தெலுங்கு வாழ்க அப்படின்னு ஏன் மாத்தணும் சார்? ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ் வாழ்கனா ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ சொல்லுவாங்கல்ல, அந்த கதையே இங்க நடந்ததாங்க சார், தமிழுக்கான கதை தான். அப்படி இருக்கப்போ அந்த இடத்துல மாத்துறது அப்படின்றது அவங்களுக்கு இதெல்லாம் பிசினஸ் தாங்க. அவங்க என்ன தமிழ் பற்றிலே இதெல்லாம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு பிசினஸ். பட் ஓகே, என்னோட விருப்பம் என்னவா இருக்கும்னா நம்மளோட அடையாளத்தை அங்கே கொண்டு போகிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இங்கிலீஷ் படத்தை பார்க்குறோம்ல, ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்க்கும்போது பேட்ரியட்னு ஒரு படம் இருக்குது. அதில் பார்த்தோம்னா ஒரு சீனில் கடைசியில் அந்த கொடியை தூக்கிட்டு அப்படியே ஹீரோ ஓடுவார், மெல் கிப்சன் ஓடுவார். இந்தியாவில் ரிலீஸ் பண்ணும்போது இந்தியா கொடி தூக்கிட்டு ஓட மாட்டார்ல, அதே அமெரிக்க கொடியை தான் தூக்கிட்டு அவர் ஓடுவார். அந்த கதை நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை மையமான ஒரு கதை. ஸோ அங்கேயுமே அந்த சூழல், அந்த கதையை ஏற்றுக்கிட்டு அந்த படத்தை அவங்க பார்க்கணும். அதுக்கு நீங்கள் ஓப்பனாக இருக்கணும். பட் பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ஆட்கள் கமர்ஷியலாக தான் பார்ப்பாங்க. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, அப்படிலாம் சீன் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் சொல்லும்போது அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு பார்வை தான் இருக்கும். தளபதி படம் கூட முன்னாடி சொல்லுவாங்க, தமிழ் வேர்ஷனில் ரஜினி இறக்க மாட்டார்னு நினைக்கிறேன்ல, மம்முட்டி இறப்பாரா?
அங்க இன்னொரு மலையாளம் வெர்ஷன்ல வந்து ரஜினி இறப்பாருன்னு ஏதோ சொல்லுவாங்க. ஆமா சார், மாத்தி அமைச்சிருப்பாங்க அந்த இது கிளைமேக்ஸையே வந்துட்டு மாத்தி இது பண்ணி. ஸோ அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த விஷயங்களை மாற்றி அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுக்கு அல்டிமேட்லி இது பிஸ்னஸ் தானே. ஸோ அவங்ககிட்ட பெரிய பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்லாம் எதிர்பார்க்கறது கொஞ்சம் அதீதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துட்டு தான் சார் இருக்குது. இதே நேரத்தில் சீமான் அவர்கள் வந்துட்டு பாரதியாருக்காக ஒரு பொதுக்கூட்டம் வந்து அறிவிச்சிருக்காரு. இத்தோட இந்த பெரியார் விசஸ் பாரதியார் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிடுமா இல்லை இன்னும் தொடருமா சார்? அப்படி நிறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே பாரதியார் அவர்கள் ஒரு பிராமணராக இருக்கார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இங்கே டார்கெட் பண்ணுற ஒரு விஷயம் நடக்குது. அது தேவையில்லை. நானுமே இந்த லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸில் புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன். பாரதியார் அவர்களை விமர்சித்து அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பயங்கர கடுமையாக விமர்சிச்சுலாம் புக் போட்டிருக்காங்க. ஃபுல் புக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படிலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வேற ஒரு காலகட்டத்தில் பிறந்தவர். அந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையானவர்கள் அந்த மாதிரியான பார்வையை தான் கொண்டிருந்தாங்க. ஸோ பாரதியார் அவர்கள் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு புரட்சியாளராக அன்னைக்கு இருக்க முடியாது. அது வேற ஒரு காலகட்டம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவர் அந்த ஒரு விமர்சன பார்வையோட பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவரோட எல்லாத்துக்கும் மோதிக்கிட்டு இருக்காங்க. இது தேவையில்லை. இது பண்ணுறதால பொலிட்டிக்கலாக திராவிட கட்சிகளுக்கு தான் சிக்கல் வரும். இது அவங்க பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே கொஞ்சம் ராடிக்கல் அல்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டையும் சண்டைக்கு போகிறது. இங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்த பாரதியார்கிட்டையும் சண்டைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அது தேவையே இல்லை சார். நீங்க சொன்ன மாதிரி திராவிட கட்சிகளை இப்போ குறிப்பா சொன்னா டிஎம்கேவே வந்துட்டு பாரதியார் விமர்சனிக்கல அப்படின்றப்போ அதை சப்போர்ட் பண்ற ஆட்கள் தான் விமர்சனம் பண்றாங்க. இதனால வந்துட்டு டிஎம்கே ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அவங்க இதை ஸ்டாப் பண்ணணும் தானே சார். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இதுவும் சொல்லாம இருக்காங்களே. பட் இது எப்பவுமே ஹிஸ்டாரிக்கலா இருக்கிறது தான். திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, தீக்கால இருக்கவங்க அப்புறம் மற்ற பெரியாரி அமைப்புல இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போவாங்க. இது எப்பவுமே நடந்துகிட்டே தான் இருக்கும். திமுக போறதை விட இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இன்னும் 2 ஸ்டெப் போவாங்க. சில நேரங்கள் அந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகும். பேக் ஃபயர் ஆகும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ரைட், நம்ம செய்யறது நமக்கே பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற சூழல் ஏற்படும் போது அப்படியே குவைட்டா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரு பாயிண்ட்ல பத்திரிகையாளர் ஷபீர் அட்டாக் பண்ணாங்க. கொஞ்சம் காட்டமான மதம் ரீதியான விமர்சனங்கள்லாம் வச்சு பேசினாங்க. அதுக்கப்புறம் அது சில இடங்கள்ல பேக் ஃபயர் ஆச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது மாதிரி இங்கேயும் ஒரு பாயிண்ட்ல டேமேஜ் ஏற்படுதுன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி.